வணக்கம். ஓகே, இந்த வருஷம் தீபாவளிக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் குக்கீஸ். அதாவது தம்பிரின் ஸ்ட்ராபெரி குக்கீஸ். ஓகே, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே சுவையாகவும் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்கணுன்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இது ஒன்றுமே செய்ய தெரியாதவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ்ஃபுல் ரெசிப்பியாக கிடச்சிரும். அந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கு என்ன செய்யணுன்னா, முதல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு மாறி இருந்த அன்சால்டட் பட்டர், ஆக்சுவலி நான் ப்ரீமியம் ஐட்டம் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்படின்னா இது நம்ம சொந்த தேவைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு இப்போ முதல்ல நான் இதை ஆரம்பித்து வச்சுருக்கேன். அதனால நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். பட் இது ஆக்சுவல் அமௌண்ட் நீங்கள் கண்டிப்பாக தீபாவளினா நிறையா செய்வோம் இல்லையா, அது ஆக்சுவல் அமௌண்டோட மெஷர்மெண்ட் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அன்சால்டட் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு ஐசிங் சுகரும் நான் சொந்தமாகவே சிஎஸ்ஆரோட சுகர் வாங்கிட்டு வந்துட்டு அதை நான் சொந்தமாகவே பிளெண்ட் பண்ணி இது சலித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் சுகரை சலிக்கலை. பட் மோஸ்ட்லி நீங்களாம் கடையில் வாங்குவீங்க. கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பட்டரை பட்டர் இல்லை, சுகரை சலிச்சுக்கோங்க. ஸோ இப்போது பட்ரு, ஐசிங் சுகர் இது எல்லாத்தையுமே சலித்து பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா 2 எக் யாக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஏ கிரேடு. இது ஏ கிரேட்டும் பாய்க்கலாம், பி கிரேட்டும் பாய்க்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஏ இருந்தால் ஏ பாய்ங்க, பி இருந்தால் பி கிரேட் பாய்ங்க. அதுக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி போய் ஒரு ட்ரே ஏ முட்டை வாங்காதீங்க. எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். பட் சி முட்டை சின்னதாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அதெல்லாம் ஒன்றா கலக்கிற வரைக்கும் நான் பீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 1 பிஞ்ச் அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கிற இது நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இந்த பட்டர் 99 தான். பட்டர் இல்லை, சால்ட் எப்போவுமே 99 தான் வாங்குவேன். அது ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த விதமான இனிப்பு பலகாரமாக இருந்தாலும் 1 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அதோட சுவை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கணக்காக ரொம்பவுமே தித்திக்காமல் ரொம்பவுமே நல்லாவே இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு சுவை எப்போவுமே கூட்டி தான் அந்த உப்பு காமிக்கும். அதனால் கண்டிப்பாக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் லெவல் 1லேயே வச்சு கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பீட் பண்ணி கொஞ்ச நேரத்தில், ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி இந்த குக்கீஸுக்கு பீட்டர் தேவையே இல்லை. நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுட்டேன், அதனால் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா ஏக் யாக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெனிலா எசன்ஸ் வாசனையாக இருக்குன்றதுக்காக நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய ஊற்றிடாதீங்க. அந்த குக்கீஸ் ஆனாலும் சரி, கேக் ஆனாலும் சரி, அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் சாப்பிட்டு முழுங்கும் போது ஒரு மாதிரி கேஸ் வாட வரும். இது ஏன் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நான் அந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த வருஷம் நீங்கள் புதுசாக சமைக்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அந்த தப்பை செஞ்சிடாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு, கார்ன்ஸ்டார்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே கோதுமாவும் தேவையான அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமாவு நிறைய விதமாக இருக்குது. ஸோ பேக்கர் சாய்ஸ் இருக்குது, சாப்தராத்தா இருக்குது, நிறைய விதமாக இருக்குது. ஸோ இது அந்தந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மேபி ஒரு 300 கிராம்லேருந்து 320 கிராம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் ஒரு 60 கிராம் அளவுக்கு ஆல்மண்ட் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சொந்தமாக நம்மளே நிறைய செஞ்சு பார்த்தோம்னா எதையாச்சும் இப்போ ஆல்மண்ட் ஃப்ளாக்கு பதிலாக நம்ம தண்ணி கலக்கி குடிக்கிறோம் இல்லையா, அதாவது காஃபி டீ கலக்கி குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாவு கூட நம்ம ஒரு 60 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆல்மண்ட் ஃப்ளவர் இல்லையா, இது 60 கிராமுக்காக போய் நீங்கள் வாங்காதீங்க. தனியாக இந்த காஃபி டீ கலக்கி குடிக்கிற அந்த இன்ஸ்டன்ட் மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, அது கூடமே ஒரு 60 to 70 கிராம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது நம்மளாம் சொந்தமாக க்ரியேட் பண்ணுறது தான். நம்ம சாப்பிட்டு பார்த்து அது நல்லா இருந்தால் அது நம்ம போய் சபையில் வைக்க போகிறோம், அதாவது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம். நல்லா இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான்.
நம்ம சொந்தமாக ஒன்று ஒன்றா செய்ய தான் நமக்கு தெரியும் என்ன தப்பு செய்கிறோம், எங்கே எதை வந்து குறைக்கணும், எங்கே எது வந்து கூட்டணும்னு. செய்ய நம்மளே எக்ஸ்பர்ட்டாக ஆயிரும். யாருமே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்து கிச்சனில் வந்து குதிக்க கிடையாது. ஒன்று ஒன்றா நிறையா மிஸ்டேக் செய்ய தான் நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பழகினது தான் இந்த குக்கீஸும் கேக்ஸும் எல்லாமே நானும். ஓகே, ஸோ இப்போது ஆல்மண்ட் ஃப்ளவர் போட்டு இதை ட்ரை பண்ணேன். ஏற்கனவே நான் வந்து இன்ஸ்டன்ட் மில்க் பவுடர் போட்டுமே செஞ்சுருக்கேன், அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் ஆல்மண்ட் ஃப்ளவர் போட்டு செஞ்சு எப்படி வந்துச்சுன்னு வீடியோ வர பார்த்துட்டே வாங்க, கடைசியில் சொல்கிறேன் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்ததுக்கப்புறம் பீட்டரை கழட்டி வச்சுட்டு கையில் சும்மா எல்லாத்தையும் திருப்பியும் இந்த நம்ம உப்பு போட்டோம் இல்லையா, அது திப்பியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உப்புமே நல்லா கரைஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சுட்டேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மெஷர்மெண்ட் இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதில் ஒரே லெவலுக்கு உருண்டைகளை பிடிக்கணும். ஓகே, ஸோ அப்படி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ஸ்பூன் இல்லாதவங்க நம்ம வெயிங் ஸ்கேல் இருக்குது இல்லையா, ஒரு 10 to 12 கிராம் அளவுக்கு புல்லட்டாக செஞ்சுட்டு உருண்டைகளை பிடிச்சி வைக்கலாம். அது வந்து என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி தீபாவளி டைமில் வந்து எக்ஸாக்ட்லி இந்த மாதிரிலாம் செய்யணுன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ குக்கி செய்யணும்னு ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பு, மெஷர்மெண்ட் ஸ்பூனு இது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது 1/2 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட். ஓகே, அதில் வந்து கணக்காக நான் அளந்து பார்த்தேன், 11 கிராம் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்பூன் இல்லாதவங்க 11 கிராம் to 12 கிராம் வரைக்குமே வந்து அந்த மாதிரி பாலெல்லாம் பிடிச்சி முதல்ல இந்த பாலெல்லாம் எடுத்து தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து நம்ம உருட்டணும். கையில் அழகாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தம்பிரின் வைக்கணும். ஆக்சுவலி வந்து நான் நிறையா அந்த தம்பிரின் அதாவது ஓட்டை தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு குக்கீஸ் பேர் தம்பிரின் வச்சுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து தம்பிரின் வைக்க முயற்சி பண்ணேன். பட் வேலைக்கு ஆகலை. எல்லாத்தையும் வந்து அங்கங்கே லைட்டாக ஓட்டை போட்டு நான் வச்சிட்டேன். ஸோ ஏன் இந்த மாதிரி முதல்ல செஞ்சேன்னா அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஸ்ட்ராபெரி ஃபீலிங் வைக்கிறது கொஞ்சம் இடம் கிடைக்கும். ஆல்மண்ட் ப்ளஸ் ஸ்ட்ராபெரி அப்புறம் இந்த சீனி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த ஓட்டை போட்டு அதுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ராபெரி ஃபீலிங்கை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ஸோ இப்போ இது என்ன செய்யணும், முதல்ல ஒரு 8 to 9 மினிட்ஸ்க்கு வந்து 160 டிகிரி to 170 டிகிரியில் வச்சு இதை வந்து ஆப்பி அத்தாஸ் பாவா இருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாவாவில் மட்டும் வச்சு கீழே மட்டும் வச்சு 7 to 8 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃபீலிங் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி ஃபீலிங் இருக்கும், இன்னொன்று வந்து பியூராக ஸ்ட்ராபெரி பழத்தோடு அந்த சாரோடு இருக்கும். நீங்கள் போய் கேளுங்க, இந்த மாதிரி தாட் செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே உங்ககிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த குக்கீஸில் கை வைக்காமல் அதுக்கப்புறம் திருப்பவுமே இந்த மாதிரி வந்து நான் அமுத்தி விடுறேன். ஏன்னா கொஞ்சம் பேக் பண்ணோன்னே அது அப்படியே கொஞ்சம் உப்பி மேலே வந்துடும். ஸோ ஈவன் நம்ம வந்து இதில் பேக்கிங் சோடாவோ எதுவுமே போடலை, ஆனால் அப்படியே லைட்டாக கொஞ்சம் மேலே உப்பி வரும் அது. அப்போது இந்த மாதிரி நம்ம கை வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டோம்னா ஸோ நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்ட்ராபெரி ஃபீலிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஃபீலிங்ஸ் வந்து நிறையா வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ராபெரி ஃபீலிங்ஸையும் வந்து நான் வச்சு முடிச்சுட்டு திரும்பவுமே வந்து 160 to 170 டிகிரிலே வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் நான் இதை பேக் பண்ணி எடுத்தேன். ஸோ ரொம்ப கச்சிதமாக எங்கேயுமே வந்து தீஞ்சு போகாமல் அந்த குக்கீஸோட கலரும் மாறாமல் ரொம்ப அழகான கலரில் வந்திருக்கு பாருங்கள் நீங்களே. ஓகே, ஸோ இதை நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்துட்டேன், இப்போ உங்களுக்காக திரும்பவுமே நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம ஒரு யூடியூப்புக்கு வந்து வீடியோ போடும்போது நம்ம முதல்ல செஞ்சு பார்த்துட்டு தான் திருப்பி நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட இது வந்து 4வது அட்டம். ஓகே, ஸோ அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம
செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா நிறைய தடவை செஞ்சு பார்க்கணும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், தீபாவளி கிட்ட வரும்போது நீங்கள் குக்கி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய அட்டம்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். அதோடு நீங்கள் வறுத்துருவீங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கே வந்து கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் செய்ய முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் தாராளமாக நீங்களும் குக்கீஸை மற்றவங்க மாதிரி செய்யலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு குக்கீஸோடு வந்து சந்திக்கும் வரை பாய்.